சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மனோஜ் அண்ணாமலையோட 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் ஜீவா கிட்ட கொடுத்து நம்பி ஏமாந்ததெல்லாம் மறந்துட்டு இங்க விஜயா மீனா தான் அந்த பார்வதி வீட்டில் இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்டு திட்டும்போது இங்க மனோஜும் ஆமாம்மா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மீனா குடும்பத்தை நம்பாதீங்க, அந்த மீனாவோட தம்பி சத்யா மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காதீங்கன்னுட்டு நீங்கள் என்னவோ அவங்க குடும்பத்துக்காக பார்த்தீங்க, அந்த பையன் படிக்கிற பையன் நினச்சி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க மீனாவே இப்படி ஒரு வேலையை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையேம்மா. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருந்தால் தான் நல்லது போல். நம்ம வீட்டில் பணம் நகைன்னு எதையும் இவங்கள நம்பி வைக்க முடியாது போலையேம்மா. நான் வேற பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என் பணத்தெல்லாம் என் ரூமில் தான்மா வைக்கிறேன், என் பணம் காணும்னாலும் அதுக்கு காரணம் இந்த மீனாவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே முத்து ரொம்ப கோவமா, போதும் மனோஜ், நீ இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான், அம்மா பேசின பேச்சுக்கே நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். நீ அப்பாவோட பணத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துட்டு வந்தியே, அப்போ உன்னையும் வீட்டில் சேர்க்காம நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தா மறுபடியும் மீனாவோட நகையும் எடுத்துகிட்டு போய் நீ அந்த நகையை விற்று அந்த பணத்தை நீ எடுத்துருக்க மாட்ட. மறுபடியும் அப்பாவோட பணத்தை நீ எடுத்துக்கிட்டு தான் இருக்க, வீட்லேயும் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க. ஏன் அந்த சந்தோஷ் உன்னை நம்பி 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரே, அதை எங்ககிட்டலாம் கொண்டு வந்து கொடுத்தியா? அப்பையும் எங்களை ஏமாத்த தானே செஞ்ச. நீ எல்லாம் மீனாவை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, அமைதியாக இருந்துரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் இதில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை மனோஜ், அத்தை தானே கேள்வி கேட்குறாங்க, விஜயா அத்தைக்கு பதில் சொல்ல வேண்டியது மீனா, அதனால் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க மனோஜ். அதான் உங்கள் தம்பி எப்பயுமே உங்களை அவமானப்படுத்துறதுக்கு உடனே அந்த 27 லட்ச ரூபா பணத்தை கொண்டுட்டு போனியே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. நாம் எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையுமே அத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நிற்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் அண்ணாமலை கிட்ட, அப்பா உங்கள் பணம் 27 லட்ச ரூபாயை நான் எப்படியாவது திருப்பி தந்துடுவேன், அதெல்லாம் இந்த முத்து கேட்க வேண்டான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலை, அதில் முத்துவுக்கும் ரவிக்கும் பங்கு இருக்குது, நீ பணத்தை கொடுக்கலன்னா அவங்க கேட்க தான் செய்வாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் நீ யார்கிட்டயோ கொடுத்துட்டு வந்த, இப்போ வரைக்கும் அந்த பணம் என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் அந்த பணம் கிடைக்குமானும் தெரியல, நீயும் அதை பற்றி விசாரிக்காமல் இருக்க. எப்படியாவது நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் நீ எங்களை ஏமாத்துறதை பார்த்தா எந்த பணமும் கைக்கு வராது போல மனோஜ், அதனால் நீ எதை பற்றியும் பேசாத. முத்து சொன்னது சரிதான், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, வீட்டில் உன்னை நம்பி தான் பணம் வைக்க பயமாக இருக்குது, நீ என்ன மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அண்ணாமலையும் இங்கே மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே நின்னா சரிப்பட்டு வராதுன்னுட்டு இங்கே மனோஜும் ரோஹிணியும் அவங்க வேலையை பார்க்க ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த சமயம் மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு, ரோஹிணி இந்த மீனா முத்துவால வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது, அம்மா இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோஹிணியும், மனோஜ் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ம வெளியூருக்குன்னு எங்கேயும் போனதில்லை, அப்படி இருக்கும்போது அங்கே கூப்பிட்டு போகிறேன், இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க, இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் செய்யலை மனோஜ், எனக்கு நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா, எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா மனோஜ் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ரோஹிணி, அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணி நான் நினச்ச மாதிரியே நீங்கள் அந்த விளம்பரத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன் மனோஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் சந்தோஷ் சார் கொடுத்த பணத்தை வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே தரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இவங்கெல்லாம் கேள்வி கேட்க அந்த பணத்தை திருப்பி இந்த முத்து மீனா ரவி ஸ்ருதி எங்கள் அம்மா அப்பான்னு இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு, என்ன செய்கிறது, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் இவங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது, நம்ம சம்பாதிக்கிறத பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது போல ரோகிணி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கூடனே இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, இப்போ நீ சாதாரண மனோஜ் இல்லை, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட, அதனால் அப்படி தான் அவங்கெல்லாம் நினைப்பாங்க. இப்போ பாத்தியா மீனா கூட தான் பணத்து மேலே உள்ள ஆசையில் பார்வதியத்தை வீட்டில் இருந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னே தெரியல, ஆனால் இவங்க பிரச்சனைக்கிடையில் நாம் இருக்காமல் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, கையில் இருந்த பணத்தை வச்சு இங்கே சப்டீலர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன், ஆனால் நம்மக்கிட்ட கார்டு இருக்குது ரோஹிணி, அதை வச்சு நீ கேட்குறது எல்லாமே நான் வாங்கி தருவேன், மேற்கொண்டு நான் வெளியில் கடன் வாங்கினா கூட என்னை நம்பி நிறைய பணம் தருவாங்க தெரியுமா, ஏன்னா நான் தான் இப்போ அந்த கடையை அங்கே இருக்கிற கடையிலேயே பெரிய கடையாக வச்சுருக்கேன்,
என்னை நம்பி நிறைய பேர் வராங்கன்னு என் மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் எங்கே போய் கடன் கேட்டாலும் கண்டிப்பாக 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்னு நிறைய பேர் தருவாங்க. நீ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, கடன் வாங்க வேண்டாம் மனோஜ், ஆனால் இருக்கிற பணத்தை வச்சு எனக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி ஆசைப்பட்டு கேட்டுட்டா. அதனால் கண்டிப்பாக ரோஹிணியால் தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், கடையோட ஓனராக இருக்கேன்னு அதுக்கு காரணம் என் வீட்டில் உள்ளவங்க இல்லை, இந்த ரோஹிணி தான். அவள் தானே இங்கே வந்து இந்த ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கலைனாலும், அவங்க மாமா ரோஹிணிக்கு பணத்தை அனுப்பி வைக்கலனாலும், அத்தனை நாள் ஜீவாவை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தப்ப ஜீவாவை கண்டுபிடிச்சி ஜீவா கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட 30 லட்ச ரூபா பணத்தை எனக்காக வாங்கி கொடுத்துருக்கா. அந்த பணத்தை வச்சு தான் நான் இப்போ நல்ல ஒரு கடையோட ஓனராக இருக்கேன். சந்தோஷ் சார் என்னை நம்பி எனக்கு பெரிய டீலர்ஷிப் கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக ரோஹிணிக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருளை வாங்கி தரணும். அதை பார்த்து ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படணும். ஏற்கனவே இருந்த பணத்தை வச்சு ரோஹிணிக்கு தாலி வாங்கி கொடுத்தேன். ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்காக பட்டுப்புடவை நகைன்னு வாங்கி கொடுக்கணும். நான் இப்போ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து நல்ல வருமானம் வரதான் செய்யும். என்னை நம்பி நிறைய சப்டீலர்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். அதனால் ரோஹிணிக்கு தெரியாமல் ரோஹிணிக்கு நகை வாங்கணும், ரோஹிணிக்கு தேவையான அங்கே துணியெல்லாம் வாங்கணும், பட்டுப்புடவை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு மனோஜ். அதனால் கடையில் போயிட்டு தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே மனோஜ் அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட பணத்தை கடனாக கேட்குறாரு. எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவோம் சார், ஆனால் மாதம் மாதம் வட்டி பணத்தை மட்டும் சரியாக தந்துடுங்க, அது போதும் சார். நீங்கள் தான் இங்கே இருக்கிற கடையிலேயே பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்க, நீங்கள் கேட்டு பணத்தை தராமல் இருப்போமா? நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார், அதான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இன்னும் 10 லட்சம் வரைக்கும் நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்ட மாதிரி 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றாங்க. இங்கே மனோஜ் ஏற்கனவே இங்கே பொருள் வாங்குறதுக்காக வச்சுருந்த பணத்தெல்லாம் செலவு செஞ்சதால் கடன் வாங்கின பணத்தை வச்சு ரோஹிணி எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு நகைங்க, பட்டுப்புடவை, துணின்னு எல்லாத்தையுமே வாங்கிடுறாரு மனோஜ். இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, நாம் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் ரோஹிணியாக இருக்கிறதுனால ரோஹிணி எதிர்பார்த்த மாதிரியே வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகணும், இங்கே நல்லா சம்பாதிச்சு ரோஹிணி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. உடனே இங்கே மனோஜ் வீட்டுக்குள்ளே வரும்போதே விஜயா இதை பார்த்துடுறாங்க. என்ன மனோஜ் கிட்ட நிறைய பொருள் இருக்கிறத பார்த்தா ரோஹிணிக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான் போலையே, அவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ரோஹிணிக்காக செலவு செய்கிறான், இந்த அம்மாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். நான் மட்டும் இங்கே மனோஜை நம்பி படிக்க வைக்கலன்னா அவன் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியுமா, இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? ஆனால் என்ன இந்த ரோஹிணியும் மனோஜும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மெதுவாக விஜயா மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. என்ன மனோஜ், எப்பயும் வரும்போது அமைதியாக சோர்வாக வருவேன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இங்கே கை நிறையா பொருளோட வரியே, இதெல்லாம் யாருக்கடா வாங்கிட்டு வந்திருக்க, அம்மாவுக்கா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதுக்குடனே இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா, எல்லாமே ரோஹிணிக்காக தான். நான் இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல பிஸ்னஸ் செய்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், நீங்கள் நினச்ச மாதிரியே எனக்கு எல்லாம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் ரோஹிணி தானம்மா. அவள் கொடுத்த பணத்தில் தான் இப்போ நான் கடையோட ஓனர் ஆயிருக்கேன், அவளால் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கு. அதனால தான்மா ரோஹிணிக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் ரோஹிணி எதிர்பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஏண்டா மனோஜ், ரோஹிணி உனக்காக பணம் கொடுத்து கடையெல்லாம் வச்சு கொடுத்தானா? இப்போ நீ படிச்சிருக்க, நிறைய வந்து உனக்கு அனுபவம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அம்மா தானே, நான் தானே உன்னை படிக்க வச்சேன். அப்போ ரோஹிணியை நினச்சி பார்க்கும்போது எனக்கும் எதுவும் வாங்கணும்னு நீ நினைக்கவே இல்லையான்னு சொல்ல, அடுத்த தடவை உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரமா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஜயா, உன்னை எப்படி மனோஜ் நம்புறது, நீ எனக்குன்னு இப்போ வரைக்கும் எதுவும் செய்யலை, எனக்குன்னு பணம் கொடுக்கறது ரோஹிணி மட்டும்தான். ஆமாம், அந்த சந்தோஷ் எங்களுக்கெல்லாம் விளம்பரத்துக்கு பணம் கொடுத்தாரே, அந்த பணத்தையே தரக்கூடாதுன்னு எடுத்து வைக்கணும்னு நினச்சவன் தானே, எங்களெல்லாம் ஏமாற்றணும்னு நினச்சவன் தானே நீ. அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன பெருசாக எதுவும் செய்ய போறியா? சரி இருக்கட்டும், இதை கொண்டு போய் ரோஹிணி கிட்ட கொடு. இப்போ எனக்கு எதுவும் உன்னால் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக ரோஹிணி பெரிய பணக்காரி, அவங்க அப்பா மட்டும் மனசு மாறி அவர் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் ரோஹிணிக்கு மாற்றி எழுதிட்டாருன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நினச்ச மாதிரியே பெரிய பணக்காரி ஆயிடுவேன். இது எல்லாம் நடக்க போகுதுன்னா அது ரோஹிணியால் மட்டும்தான். நீ நினைக்கிறது சரிதான், ரோஹிணிக்கு விருப்பப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாதான் சீக்கிரமாகவே ரோஹிணியும் அவங்க மாமா கிட்ட அப்புறம் அவங்க அப்பாவையும் வெளியில் வர வச்சு சொத்து எல்லாத்தையுமே நம்ம பக்கம் அவள் கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆடம்பரமாக இப்படி கடன் வாங்கி ஒவ்வொன்றையும் தான் அங்கே வந்து ரோஹிணிக்கு செஞ்சிட்ருக்காரு.
இங்கே ரோஹிணி கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க ரோஹிணி நகை அந்த துணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ், இப்படி தான் எனக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ வேலை இல்லாதப்ப உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதன் மூலமாக நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் நினச்ச மாதிரியே நீ ஒரு நல்ல இடத்துல இருக்க மனோஜ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நீ எனக்கு நகையெல்லாம் வாங்கி தருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கடன் வாங்கிட்டு வந்த நகை துணி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. இங்கே மனோஜ், நாம் போய் முதல்ல கடன்னு கேட்டால் நம்மளை நம்பி யாரும் தரமாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம கடன் வாங்க போனால் கூப்பிட்டு கடன் தராங்க. அதனால் நமக்கு ஏதாவது பொருள் வாங்கணும், நம்மளுக்கு ஏதாவது பண தேவை இருந்தால் உடனே போய் கடன் வாங்கிட வேண்டியதான். மாதம் மாதம் வட்டி பணம் தானே, அதை கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளை நம்பியும் கடன் கொடுக்க ஆள் இருக்காங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து பெரிய ஓனராக இருக்கோம், சம்பாதிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிறாரு மனோஜ். அதனால மனோஜ் கடைக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா கூட இங்கே வெளியில் அடிக்கடி கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வாங்க அதை பெருசாகவே வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாரு மனோஜ். மாதம் வட்டி பணத்தை கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து யோசித்த மனோஜ் ஒழுங்காக வட்டி பணத்தையும் கட்டாமல் ஆடம்பர செலவு செஞ்சு பொருள் வாங்குறதுக்காகவும் ரோஹிணிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ரோஹிணியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கின மனோஜ் மாதம் ஒழுங்காக வட்டி பணத்தை கட்டாததால் யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ எல்லாருமே இங்கே மனோஜோட கடையில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. மனோஜும் ரோஹிணியும் கடைக்கு போகும்போது அங்கே வந்த கடன் கொடுத்த எல்லாருமே இங்கே மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார், நீங்கள் பெரிய கடை வச்சுருக்கீங்க, நம்ம வந்து நீங்கள் கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா சரியாக வட்டி பணத்தை கொடுத்துருவீங்கன்னு நம்பி தானே சார் நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு கேட்டப்ப பணத்தெல்லாம் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நம்பி கொடுத்தோமே, மாதம் வட்டி பணத்தையும் தரமாட்டேங்கிறீங்க, கொடுத்த முழு பணத்தையும் தரமாட்டேங்கிறீங்களே சார், என்ன ஏமாத்திரலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு மனோஜுக்கு கடன் கொடுத்த எல்லாருமே இங்கே மனோஜோட கடையில் வந்து பெரிய பிரச்சனை செய்யும் போது உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் இது, எதுக்காக கடன் வாங்கினேன், அதுவும் எனக்கு தெரியாமல் நீ கடன் வாங்க மாட்டியே, நீ தான் இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்கிறியே அப்படின்னு கேட்கும்போது உடனே மனோஜ் அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை ரோஹிணி, நீ ரொம்ப ஆசைப்பட்டன்னுட்டு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்க என்கிட்ட பணம் இல்லை. ஏன்னா சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே கடைக்கு பொருள் வாங்க நான் பயன்படுத்திட்டேன். அதனால் அப்பப்போ உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ கேட்ட பொருள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தா நீயும் சந்தோஷமாக இருப்ப, வீட்டில் உள்ளவங்களும் என்னை மதிப்பாங்க அப்படின்றதுக்காக கடன் வாங்கியாவது உனக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கடன் வாங்கினேன். முதல்ல 5 லட்சம் வாங்கினேன், அப்புறம் 10 லட்சம் 15 லட்சம்னுட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கடனை வாங்கிட்டேன். ஆனால் மாதம் வட்டி பணம் கொடுக்க முடியல ரோஹிணி, என்ன செய்யனே தெரியல. இதை உன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ திட்டுவ, என்னை அவமானப்படுத்துவ, வீட்டில் உள்ளவங்களும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் அப்பா என்னை சும்மா விட மாட்டாங்க. அதனால தான் உன்னை சந்தோஷப்படுத்தணுமேனுட்டு இப்படியெல்லாம் செஞ்சேன். இப்போ ஆடம்பர செலவு செஞ்சதால் இவங்க எல்லாரும் வந்து அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மனோஜுக்காக எல்லா பணத்தையும் நான் திருப்பி தந்துடுறேன், இன்னும் 2 நாள் நான் வந்து எல்லா பணத்தையும் திருப்பி தந்துடுறேன், இப்போதைக்கு பிரச்சனை செஞ்சிங்கன்னா வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களை ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க, யாரும் கடைக்குள்ளே பொருள் வாங்கவே வரமாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அங்கே பிரச்சனை செஞ்சு அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ரோஹிணி மனோஜை ரொம்ப திட்டுறாங்க, என்ன மனோஜ் இதெல்லாம், எப்பயோ ஒரு நாள் ஆசைப்பட்டேன்னுட்டு வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் வந்து உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நீ சொல்லும் போதே இந்த பணம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருக்கணும். நீ நல்லா சம்பாதிக்கிற அப்படின்ற நம்பிக்கையில் எதை பற்றியுமே கேட்காம உன்னை நம்பி தானே நீ வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாமே நீ கடன் வாங்கி தான் இந்த பொருளெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னுட்டு. ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச, இந்த பிஸ்னஸை வச்சு முன்னேறுவேன்னு பார்த்தா இப்படி கடன் வாங்கி அவமானப்படுத்திட்டியே பாரு, இங்கே கடைக்குள்ளே எத்தனை பேர் வந்து திட்டிட்டு போகிறாங்கன்னுட்டு, வரப்போகிற கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒன்றையே தான் பார்த்துட்ருக்காங்க, யாராவது நம்ம கடைக்கு வந்து பொருள் வாங்க வருவாங்களா, ஏன் மனோஜ் இப்படி நடந்துக்கிற, நான் உனக்காக கஷ்டப்பட்டு இந்த கடையை வச்சு கொடுத்து கடையோட ஓனர் ஆக்கியிருக்கேன், நீ நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா மறுபடியும் இவ்வளோ கடன் வாங்கிட்டியே, எப்படி இந்த பணத்தெல்லாம் திருப்பி தரப்போகிறோம், அதுவும் 2 நாளையில் அவ்வளோ பணத்தையும் தரேன்னு சார் சொல்லியிருக்கேன், இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, வீட்டில் இங்கே அண்ணாமலை அங்கிளுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சால் உன்னை சும்மா விடவே மாட்டாங்க, எப்படியாவது பணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும், இனி இவங்களால் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்பிடுறாங்க ரோஹிணி. ரோஹிணியால் அங்கே கடன் கொடுத்தவங்களுக்கு மறுபடியும் அந்த கடனை திருப்பி கொடுக்கவும் முடியல, வட்டி பணத்தையும் கொடுக்க முடியல. ரோஹிணி அதனால் இங்கே இனி மனோஜ் கடப்பக்கமே போகக்கூடாது, ஏன்னா
அவரால் நாமளும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. மனோஜே இது எல்லாத்தையும் சரி செய்யட்டும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. இங்கே போலீஸை பார்த்த உடனே இங்கே விஜயாவும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே, ஒருவேளை முத்தை ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, மீனா முத்துவை கூப்பிடு, முத்துவை தேடி தான் இங்கே போலீஸ் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மீனாவும் என்னத்தை நீங்கள் அவர் என்ன செஞ்சார், நீங்கள் எதுக்கு அவரை வர சொல்கிறீங்க, வீட்டில் மற்றவங்களாம் இல்லையா, உங்கள் பையன் முத்து மேலே மட்டும்தான் சந்தேகப்படுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எப்பயுமே முத்து தானே எங்கே போனாலும் பிரச்சனை செஞ்சுட்டு வருவான், அவனை தேடி தானே போலீஸ் வரும், அதனால தான் முத்துவை கூப்பிட்டேன்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலையும் சார் வாங்க சார், யாரை தேடி சார் வந்திருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே யார் மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமா, என் பையன்தான் மனோஜ், அவன் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கான், கடையோட ஓனராக இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த மனோஜ் தான், முதல்ல அவரை வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக போலீஸ் சொல்லும்போது இங்கே மனோஜ் ரோஹிணின்னு 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலையும், மனோஜ் நீ என்னடா செஞ்ச, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க, அதான் அவர் கோவமாக வேற பேசுகிறாரு, யாரையாவது ஏமாத்திட்டியா, குடும்பத்தை ஏமாத்துற மாதிரியே அப்படின்னு கேட்க, அப்பா இல்லைப்பா நான் யாரையுமே ஏமாத்தலைப்பா, நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் சார், நான் என்ன சார் தப்பு செஞ்சேன், என்ன எதுக்கு சார் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே போலீஸும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியாதா, எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்திருக்கீங்க, அவங்க எல்லாருமே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 2 நாளைக்குள்ளே பணத்தை திருப்பி தரேன்னு வேற நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ வரைக்கும் பணத்தை திருப்பி தரல, எங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருக்காரு அந்த கடையோட ஓனர் மனோஜ்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மொத்தத்தில் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கீங்களே, வட்டி பணத்தையும் கொடுக்காம மொத்த பணத்தையும் கொடுக்காம அவங்க எல்லாரும் ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா, கடையோட ஓனராக இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, இங்கே ரோஹிணியும் மனோஜும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே வந்து அண்ணாமலை கேட்குறாங்க, ஏமா ரோஹிணி, மனோஜ் யார்கிட்டம்மா கடன் வாங்கினா, எதுக்காக கடன் வாங்கினா, அவனுக்காக உதவி செய்ய நாங்கள்லாம் வந்து அந்த விளம்பரத்தில் நடித்து கொடுத்தோம், பொய் சொல்லியாவது அவனுக்கு அந்த டீலர்ஷிப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ உதவி செஞ்சோம், முத்துவால் தானம்மா அவனுக்கு ஒரு டீலர்ஷிப்பெல்லாம் கிடச்சிது, அப்புறமும் எதுக்குமா இவன் வந்து வெளியில் கடன் வாங்கினா அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள், ஆடம்பரமாக செலவு செய்கிறதுக்கு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி இப்போ எல்லாரும் ஏற்கனவே மனோஜோட கடையில் வந்து பிரச்சனை செஞ்சாங்க, நான் தான் 2 நாளைக்குள்ளே பணத்தை திருப்பி தந்துடுவாருன்னு அவங்க எல்லாரையுமே அனுப்பி வச்சேன், ஆனால் 1 வாரம் ஆகுது நாங்கள் பணத்தை திருப்பி தரல, அதனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல், நீங்கள் தான் அங்கிள் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்ல, இதில் நான் என்னம்மா உதவி செய்ய முடியும், ஏன் பணம் 27 லட்ச ரூபாயை கொண்டு போயிட்டு என்னையே ஏமாற்றிட்டான், அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியே மற்றவங்களும் ஏமாற்றணும்னு நினச்சா அவங்க எல்லாரும் என்ன மாதிரியே மனோஜை சும்மா விட்டுருவாங்களா, மனோஜ் அதான் போலீஸ் கேட்குறாருல, அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா, எல்லாமே செஞ்சுட்டு அமைதியாக நிற்கிறப்பாரு. இங்கே விஜயா பாத்தியா, என்னவோ முத்து தான் பிரச்சனை செஞ்சுருப்பான், அவனை தேடி தான் போலீஸ் வந்திருப்பாங்கன்னு ஏளனமாக பேசினால, இப்போ உன் பையன் மனோஜ் என்ன செஞ்சுருக்கான்னு பாரு, வெளியில் கடன் வாங்கி எல்லாரையும் ஏமாத்திருக்கானா, 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கான் போல், அவ்வளோ பணத்தையும் மனோஜுக்கு பதிலாக நீயா தரப்போகிற விஜயான்னு கேட்க, என்னங்க அவ்வளோ பணம் என்கிட்ட எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க விஜயா. இதை பார்த்த முத்துவும், மனோஜ் நீ தான் பெரிய கடையோட ஓனர் ஆகிட்டியே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கணும், இருக்கிற பணத்தை வச்சு வர பணத்தை வச்சு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, அதிகமாக ஆசைப்பட்டா இப்படி ஒரு நிலைமை தான் வரும்னு கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா, குடும்பத்தை ஏமாத்தின, இப்போ கடன் வாங்கிட்டு கடனும் வட்டியும் கொடுக்காம அவங்களும் ஏமாத்தினா சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, எதுவுமே பதில் பேச முடியல மனோஜுக்கு. உடனே வந்த போலீஸும், சார் நீங்கள் இங்கே பதில் பேச மாட்டீங்க, முதல்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே இங்கே வந்து மனோஜை பார்த்து பேசிக்கிறாங்க, பெரிய கடையோட ஓனர் நிறைய பேரை ஏமாத்திருக்காரு போல் அப்படின்னு பேசும்போது அண்ணாமலை இதை கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. பாத்தியா விஜயா, உன் பையனை புகழ்ந்து பாராட்டி பேசினேன், மனோஜ் மாதிரி யாருமே படிக்கல, நல்லா அவன் திறமைசாலி புத்திசாலின்னு சொன்னேன், அவன் கடன் வாங்க மட்டும்தான் அவன் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கானே தவிர்த்து கடையை நல்லபடியாக நடத்தி முன்னேறணுன்ற எண்ணம் இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட இல்லை, அப்படி இருந்திருந்தா ஆடம்பர செலவு செஞ்சு இப்படி வீண் செலவுக்காக வெளியில் கடன் வாங்கியிருப்பானா, இவ்வளோ பணத்தையும் கொடுத்தா மட்டும்தான் உன் பையன் மனோஜ் வெளியில் வர முடியும், அப்படி இல்லைன்னா அவன் அங்கேயே தான் இருக்க முடியும், என்னாலையும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது சொல்ல, இங்க விஜயா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் இங்கே அதிகமாக கடன் வாங்கி பெரிய பிரச்சனையானது எல்லாமே வந்து இங்க சந்தோஷ் டீலருக்கு தெரிய வருது. உடனே அவர் இங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மனோஜ் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆடம்பர செலவு செஞ்சா இப்படிதான் ஆகும், இது கூட தெரியாம ஒரு கடையோட ஓனராக இருக்காரு, நான் மனோஜுக்கு இந்த டீலர்ஷிப்பை கொடுத்தேன்னா முத்து அதுக்கு நீங்க தான் காரணம், ஏன்னா நீங்க நேர்மையா இருந்திருக்கிறீங்க, இப்போ நான் சொல்றேன் அந்த கடையை நீங்க எடுத்து நடத்துங்க, உங்களுக்கு தேவையான எல்லா
எல்லா உதவியும் நான் செய்கிறேன். அப்படியே மனோஜ் திருப்பி வந்து அந்த கடையை பற்றி கேட்டால் அந்த கடைக்கு தேவையான மொத்த செலவையும் மனோஜ் கிட்ட கொடுத்து அவரை வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் தான் அந்த கடையோட ஓனர்னு சொல்லி நானே சொல்கிறேன், நீங்கள் கடை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, சார் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது சார். எனக்கு கார் ஓட்ட மட்டும்தான் தெரியும். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமே எனக்கு போதுமானது சார். நான் எப்படி அந்த கடையோட ஓனராக முடியும் அப்படின்னு சொல்ல, நேர்மையாக இருந்தால் தான் ஒரு கடையானாலும் சரி எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் முன்னேற முடியும். மனோஜை மாதிரி இருந்தாலாம் யாரையும் ஏமாற்றி முன்னேறலாம் அப்படின்னு நினச்சி, இல்லை ஆடம்பர செலவு செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் எந்த ஒரு தொழிலையும் முன்னேறவே முடியாத முத்து. இனி அந்த கடையோட ஓனர் நீங்கள் தான், மனோஜ் கிடையாது. நான் மனோஜை நம்பி அந்த டீலர்ஷிப் கொடுத்தது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி இனி முத்து தான் அந்த கடையோட ஓனர் அப்படின்னு இங்க அண்ணாமலை, விஜயா, ரவி, ஸ்ருதின்னு எல்லார் முன்னாடியும் முத்துக்கிட்ட இந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு இங்க வந்து சந்தோஷ் டீலர். இதை பார்த்து மீனா, என் வீட்டுக்காரர் முத்து கண்டிப்பாக பெரிய ஓனர் ஆவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் மனோஜோட கடைக்கே இவ்வளோ சீக்கிரத்தில் ஓனர் ஆவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்பொழுதுமே நேர்மையாக இருந்தால் எல்லாம் நம்மளை தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. உடனே அண்ணாமலையும், முத்து இதை வேண்டான்னு சொல்லாத, தனக்கு கிடைச்ச ஒரு பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் அந்த மனோஜ் வந்து இந்த கடையோட ஓனராக இருக்க தகுதியே இல்லாதவன். ஆனால் நீ அப்படி இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் நேர்மையாக இருப்ப, யாரையும் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அதனால தான் இந்த பெரிய பொறுப்பு உனக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷ் டீலர் சொன்ன மாதிரியே இந்த கடையை எடுத்து நடத்து, உன்னால் சாதிக்க முடியும், நீயும் பெரிய ஆளாக தான் போகிற அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின் எல்லாருமே. ஆனால் விஜயாவும் ரோஹிணியும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. மனோஜோட கடையை படிக்காத இந்த முத்து எடுத்து நடத்துகிறதா, இந்த முத்துவுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, ஆனால் மனோஜ் இப்படி கடன் வாங்கினதால வெளியில் வர முடியாத நிலமையில இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் கிடைச்ச இந்த ஒரு பெரிய பொறுப்பை நல்லா செஞ்சு நம்ம வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியே யாரையும் ஏமாத்தாம நேர்மையாக நம்ம வேலையை செஞ்சு நம்ம வந்து முன்னேறி காட்டணும் அப்படின்னு அந்த பொறுப்பை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு முத்து. முத்துவோட முன்னேற்றத்தை பார்த்து அண்ணாமலை, மீனான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ரோஹிணி இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல், இந்த மனோஜ் வேற, அவரை நம்பி நான் என்னெல்லாம் செஞ்சேன், ஆனால் மனோஜ் இப்படி கடனை வாங்கி நம்மளை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் மனோஜால் இந்த முத்து, மீனா முன்னாடி இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி.